வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்சிட்டிவ் டூத்பேஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா. நம்மளுக்கு வந்து வாயில் எப்போவுமே சென்சிட்டிவிட்டி இருக்குது, நிறைய பேத்துக்கு இருக்குது. அண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது சில்லுன்னு எதாவது குடித்தாலோ இல்லை சூடாக எதாவது குடித்தாலோ இல்லை சாப்பிட்டாலோ நம்மளுக்கு வந்து ஜிவ்வுன்னு அந்த ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்குது இல்லைங்களா. ஸோ அதை வந்து போக்குறதுக்காக நம்மளுக்கு வந்து சென்சிட்டிவ் டூத்பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விற்குது. நம்மளோட சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லை ஃபார்மஸியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே விற்குது. ஸோ அதை வந்து நம்ம நார்மலாக வாங்கி யூஸ் பண்ணுறோம். பட் ஆனால் அது வந்து ஒரு டென்டிஸ்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணி அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து தான் அந்த டூத்பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து டென்டிஸ்ட் கிட்ட கேட்டு அதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணுங்கள். அப்படி இல்லை நீங்களாக வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது எப்படி யூஸ் பண்ணணும், எந்த நேரத்தில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து சென்சிட்டிவிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நிறைய பேர்த்துக்கு அது வந்து காமனாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டூத்பேஸ்ட் கம்பெனியாக இருக்கட்டும் இல்லை சென்சிட்டிவிட்டிக்குனே தனியாக டூத்பேஸ்ட் கம்பெனிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாமே வந்து நம்மளோட மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். பட் ஆனால் அது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எஜுகேஷன் வந்து நம்மளோட சொசைட்டியில் இல்லை. இப்போ சப்போஸ் நம்ம டென்டிஸ்ட் கிட்ட போய் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க சஜஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு சென்சிட்டிவிட்டிக்கான ஒரு தீர்வாக இருக்கும். அப்படி இல்லை நம்ம வந்து நார்மலாக அதை வந்து பேஸ்ட் மாதிரி வாங்கி நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எடுத்து ப்ரஷ் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட பற்களில் வந்து பாதிக்கிறத விட நம்மளோட நர்வ்ஸ் இருக்குது இல்லைங்களா, நம்மளோட நர்வ்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதையும் வந்து அது வந்து பாதிக்கப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறது பேசிக்காக என்ன அப்படிங்கிறத வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போய் பாருங்கள். பட் நார்மலாக நான் சொல்கிறேன், சென்சிட்டிவிட்டினா பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஈர்களில் வந்து ஈர் இறங்குறதுனாலையோ இல்லை நம்மளோட பல்லு வந்து அரிச்சு போகிறதுனாலையோ உள்ளே இருக்க பல்லுக்கு, இப்போ பல்லுக்கு வெளியே எனாமல் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா. ஸோ பல்லுக்கு உள்ளே வந்து டென்டின் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு உள்ளே வந்து பல்ப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்மளோட சாப்பிட்ற சாப்பாடோ இல்லை அந்த ஜில்லுன்னு ஏதாவது குடித்தாவோ இல்லை சூடாக ஏதாவது சாப்பிட்டாலோ அதோட இம்பேக்ட் இருக்குது இல்லைங்களா. ஸோ சூடாக ஏதாவது ஒன்று வாயில் பட்டுச்சுன்னா டக்குன்னு ஒரு ரியாக்ஷன் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ரியாக்ஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட பல்ப் வரைக்கும் போகும். அதாவது நம்ம தாண்டி டென்டின் தாண்டி பல்ப்பை போய் பாதிக்கப்படும் போது அது வந்து நர்வ்ஸ் இருக்கும் அங்கே. பல்ப் அப்படிங்கிறது வந்து ரத்தம், நர்வ் ரெண்டுமே சேர்ந்தது தான் வந்துட்டு பல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து போய் இது பாதிக்கும் போது நம்ம நர்வ்ஸை வந்து அது தூண்டி விடும். ஸோ நர்வ்ஸை தூண்டி விடுறதுனால தான் நம்மளுக்கு வந்து அந்த ஜிவ்வுன்னு இருக்க ஒரு சென்சிட்டிவிட்டி வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு சென்சுரைனோ இல்லை சென்சிட்டிவிட்டி டூத்பேஸ்ட்டோ இல்லை கோல்கேட் சென்சிட்டிவிட்டியோ எதுவாக இருந்தாலுமே அதோட ஒரு ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பற்கள் மேலே வந்து அது படும்போது அந்த டூத்பேஸ்ட் வந்து போய் நம்ம நரம்புகளை வந்து அது ஸ்டாப் பண்ணும். அப்படி இல்லைன்னா நரம்பு வரைக்கும் போகாமல் ஸ்டாப் பண்ணும். ஸோ 2 டைப் இருக்குது அதுலேயே. சென்சிட்டிவிட்டி டூத்பேஸ்ட்லேயே வந்து அதோட மெக்கானிசம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து நம்ம நரம்பை பாதிக்கும், இன்னொன்று வந்து நம்ம பற்களை பாதிக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு யூஸ் பண்ணால் தான் இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம பாதுகாக்க முடியும். அப்படி இல்லைன்னா ரெண்டுமே வந்து பாதிக்கப்படும். ஸோ அதனால தான் வந்து நம்ம தெரிஞ்சு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறது. ஸோ இப்போ வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் எந்த டூத்பேஸ்ட் வேணால் வாங்கலாம். இந்த 2 மெக்கானிசம் இருக்குங்கிறத நான் சொன்னேன். பட் ஸ்டில் அது வந்து நமக்கு டென்டிஸ்டாக இருந்து நம்மளுக்கு அது தெரியும். பட் நார்மல் பீப்புளாக இருந்துட்டு அது வந்து தெரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பட் ஸ்டில் நம்ம வந்து ஒரு சென்சிட்டிவிட்டி டூத்பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக எல்லா சென்சிட்டிவிட்டி டூத்பேஸ்ட்டும் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து சென்சிட்டிவிட்டி டூத்பேஸ்ட் வந்து நம்மளுக்கு சென்சிட்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நார்மலாக என்றைக்காவது ஒரு நாள் தான் நம்மளுக்கு அந்த சென்சிட்டிவிட்டி இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. நம்மளுக்கு ரெகுலராக டெய்லி எது சாப்பிட்டாலுமே சென்சிட்டிவிட்டி இருக்குது அப்படிங்கும் போது மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போவும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் யூஸ் பண்ணணும். இந்த சென்சிட்டிவிட்டி டூத்பேஸ்ட் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஒன்று காலையில் இல்லை நைட்டு ஏதாவது ஒரு நேரம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இன்னொரு நேரம் வந்து நீங்கள் நார்மல் டூத்பேஸ்ட் வச்சே ப்ரஷ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பழக்கத்தை கொண்டு வந்துங்க. நான் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன் மோஸ்ட் ப்ராபப்லி காலையில் வந்து நீங்கள் இந்த சென்சிட்டிவிட்டி டூத்பேஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். நைட் வந்து நார்மல் டூத்பேஸ்ட் வச்சே ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஸோ காலையில் வந்து இந்த சென்சிட்டிவிட்டி டூத்பேஸ்ட் வச்சு நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போது எப்படி ப்ரஷ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, பேஸ்ட் வந்து ப்ரஷ்ஷில் போடுறதுக்கு பதிலாக உங்கள் கையில் எடுத்துக்கோங்க.
பேஸ்ட் வந்து கையில் எடுத்துகிட்டு எல்லா பக்கமும் எல்லா பற்களிலையும் படுற மாதிரி எந்த இடத்துல உங்களுக்கு வந்து கூச்சம் ஜாஸ்தியாக இருக்கோ அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து தடவணும். தடவிட்டு நீங்கள் அந்த வச்சு கையை வச்சு ப்ரஷ் பண்ணக்கூடாது. தடவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படி விட்டுறணும். அது வந்து வாயில் பேஸ்ட்டாகவே இருக்கும். எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து கூச்சத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கோ அந்த இடத்துலலாம் நீங்கள் படுற மாதிரி நீங்கள் போட்டிருக்கீங்க. அது 2 நிமிஷம் 3 நிமிஷம் விட்டுருங்க. விட்டக்கப்புறமா இந்த ப்ரஷ் எடுத்து நீங்கள் வந்து அதை ப்ரஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நார்மலாக ப்ரஷ் பண்ணுற மாதிரி ப்ரஷ் பண்ணி வாய் கொப்பளிச்சு துப்பிட்டு நீங்கள் வந்து மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம். பட் இனிஷியலாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டை வந்து நம்ம கையில் எடுத்து எந்தெந்த இடத்துலலாம் இருக்கோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடணும். கையை வச்சு அப்ளை பண்ணிவிட்டு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் அதை அப்படியே விட்டுறணும். ஸோ அது வந்து செட்டில் ஆகும். செட்டில் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ப்ரஷ்ஷை வச்சு நார்மலாக நீங்கள் ப்ரஷ் பண்ணுற மாதிரி ப்ரஷ் பண்ணிவிட்டு கொப்பளிச்சு துப்பிட்டு வந்துடலாம். ஸோ இப்படி தான் வந்து அதை யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து நார்மலாக ப்ரஷ்ஷில் போடுற மாதிரி ப்ரஷ்ஷில் போட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதோட இம்பேக்ட் இருக்குது இல்லைங்களா, அதோட எஃபெக்ட் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம பற்களை அதை பாதிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி ஒரு வாரம் இல்லை ஒரு 15 டேஸ் அந்த அளவு மட்டும்தான் நம்ம வந்து இந்த டூத் பேஸ்ட்டை யூஸ் பண்ணணும் கண்டினியூஸாக. ஸோ கண்டினியூஸாக இதை யூஸ் பண்ணக்கப்புறமா நீங்கள் ஒரு 15 டேஸ் கழித்து நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 2 வாரம் 1 வாரம் கேப்பு விட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து திருப்பி அந்த சென்சிட்டிவிட்டி வந்து வராது, மோஸ்ட் ப்ராபப்ளி வராது. ஸோ சப்போஸ் அதுக்கப்புறமும் உங்களுக்கு திருப்பி அந்த சென்சிட்டிவிட்டி வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் நீங்கள் வந்து டென்டிஸ்ட் கிட்ட தான் போகணும். நீங்கள் டென்டிஸ்ட் கிட்ட போயிட்டு அது என்ன பிரச்சனை, எதனால் வந்து அந்த கூச்சத்தன்மை வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சென்சிட்டிவிட்டி டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணணுமா இல்லை அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு டிசிஷன் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக டெய்லி இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அட்வைசபிள் கிடையாது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு.